தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். அன்புக்குரிய அவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாக இயேசுவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. சரி, இந்த நாளில் ஒரு முக்கியமான தலைப்பை குறித்து நாம் சிந்திக்கலாம். அதாவது கடந்த நாளில் நான் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஒரு ஜபக்கூட்டத்திலே கலந்து கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போது எழுப்புதல் என்ற தலைப்பில் ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே சொல்லி கொண்டிருந்தார். ஸோ அந்த காரியங்களை இன்றைக்கு இங்கேயும் ஜபக்கூட்டமாக இருக்கிறதுனால அந்த காரியத்தை குறித்து சில காரியங்களை நாம் சிந்திக்கணும். ஏன்னா இந்த நாட்களில் எழுப்புதல் என்ற ஒரு வார்த்தை ரொம்ப பிரபலமடைந்து கொண்டு வருகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நான் தான் எழுப்புதலை கொண்டு வருவேன், என் மூலம்தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் போட்டி போட்டு செயல்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த காரியத்தை குறித்து ஒரு சரியான அறிவு நமக்கு அவசியம் என்பதை தேவன் எனக்கு உணர்த்தினபடினால இந்த காரியத்தை நாம் சிந்திக்கிறோம். பொதுவாக எழுப்புதல் என்ற வார்த்தைக்கு உற்சாகமடைதல் என்று ஒரு அடிப்படையான பொருள் இருக்கிறது. உற்சாகமடைதல், உற்சாகமாய் செயல்படுதல் என்ற ஒரு அடிப்படையான பொருள் இருக்கிறது. ஆனால் நிறைய விதமான உற்சாகமான அனுபவங்கள் உலகத்தில் இருக்கிறது. இப்போ பணம் சம்பாதிக்கிறவர்கள் பணத்தை சம்பாதிக்கணுமே, வியாபாரிகள்லாம் வியாபாரத்தை பெருக்கணுமே என்று ரொம்ப உற்சாகமாய் எழுப்புதலாக இருப்பார்கள். அரசியலில் இருக்கிறவர்கள் அரசியலில் பதவிக்கு மேலே பதவி பிடிக்கணுமே இல்லையா, மேலே மேலே போகணுமேன்னு சொல்லி ரொம்ப எழுப்புதலாக இருந்து அதுக்காக இப்படியெல்லாம் வரித்தனமாய் செயல்படுவார்கள் என்பது நமக்கு தெரியும். இனி மத ரீதியில் போனீங்கன்னு சொன்னால் மத ரீதியிலே நிறைய மத ரீதியிலான காரியங்களை தீவிரமாக செய்து அதில் தங்களுக்கு ஒரு உயர்ந்த பதவிகளை உண்டு பண்ணுறதுக்கு மத ரீதியிலையும் செயல்படுகிற சூழ்நிலைகள் உண்டு. மத ரீதியில் செயல்படும் போது அதை பக்தி வைராக்கியம்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா. சரி, இதெல்லாமே ஒரு விதமான உற்சாகமான அது உலக ரீதியிலான ஒரு எழுப்புதல் தான். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 2-4 வரை போனீங்கன்னா அந்த மத எழுப்புதல், அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா மத தீவிரவாதம்னு சொல்கிறாங்கல்ல. உலகத்தில் மத தீவிரவாதம்னு குறிப்பிடுறாங்க. இங்கே ஒரு பகுதியை படிங்க, யோவான் 16:2-4 வரை. உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், உங்களை, அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். ஹல்லேலூயா. அப்போது எழுப்பதற்கு ஒரு தன்மையை பார்த்துடுங்க. ஆமாம், இயேசுவின் சீஷர்களை கொலை செய்கிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். அவர்கள் கொலை தான் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன நோக்கத்தில் செய்கிறாங்களாம்? நாங்கள் கடவுளுக்கு தொண்டு செய்கிறோம் என்கிற. அப்போ எந்த அளவு தீவிரமாய் அவர்கள் உற்சாகமாய் அந்த விஷயத்தில் வைராக்கியமாய் செயல்படுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இப்படி எழுப்புதல் என்ற வார்த்தைக்கு பலவிதமான அர்த்தங்கள் இன்றைக்கு உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்கணும். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆவது அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தில் வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு மத தீவிரவாதத்தை பார்ப்போம். அந்த எழுப்புதலின் அடிப்படையை நாம் சரியாய் புரிந்து கொள்வதற்கு தவறான சில நிலைகளை முதலாவது சிந்திக்கிறோம். படிங்க. சவுல் என்பவன் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி எப்படி போனானா? சீறி போனான். அந்த வார்த்தை சீறி, தீவிரமாய், வேகமாய், உற்சாகம்னு சொல்லுதில்லை, அது ரொம்ப தீவிரம், அதை விட பெரிய வார்த்தை அது. அப்படி சீறி போனான். இந்த நீங்கள் அடுத்த வசனத்தையும் படிங்க பார்ப்போம். புருஷரையும் ஸ்திரீகளை ஆகிலும் கண்டுபிடித்தால் கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி. சரி, பார்த்தீங்களா என்ன உற்சாகம், என்ன எழுப்புதல்னு பார்த்தீங்களா? அதுவும் ஒரு எழுப்புதல் தான் இல்லையா? விடப்படாடுதா உயிர் போனாலும் சரி. இப்படி இயேசுவின் சபைகளை உடைப்பதற்கு, சீஷர்களை அழிப்பதற்கு இந்த பைபிளை வச்சுருந்தவன், பைபிளின் பழைய ஏற்பாடு வச்சுருந்த ஒருத்தன்
பைபிளை வச்சுக்கிட்டே இவ்வளோ பயங்கரமாக ஓடி இருக்காங்க. பார்த்தீங்களா, நம்பதுக்கே கஷ்டமாக இருக்கு இல்லையா? அது ஆண்டவர் சொன்னார் இல்லையா, உங்களை கொலை செய்கிறவன் எனக்கு தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் நினைக்கும் காலம். அப்படிப்பட்ட சூழல்கள் எல்லாம் உலகத்தில் நடக்கிறதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே எழுப்புதல்னு சொன்னோன்னா அந்த வார்த்தை இப்படிப்பட்ட எல்லா காரியங்களுக்கும் பயன்படுத்த முடியும் என்பதை நாம் பொதுவாக புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது. ஆனால் இங்கே தேவனுக்கேற்ற எழுப்புதல், பரலோக தேவனை குறித்த சரியான அறிவடையும்படியான எழுப்புதல், அவ்விதமாய் விழிப்புணர்வு அடைந்து பக்தி வைராக்கியத்துடன் உற்சாகமாய் செயல்படுகிற எழுப்புதல், அதுதான் நாம் எழுப்புதல் என்று சிந்திக்கிறோம். புரிஞ்சது இல்லையா? உற்சாகமாக செயல்படுறவங்க எல்லா ரீதியிலும் செயல்படுறாங்கிறத பார்த்துட்டோம். ஆனால் நம்முடைய பிரச்சனை பரலோக தேவனை குறித்த அறிவடையும்படியான எழுப்புதல். யூதர்களை குறித்து பவுல் ஒரு இடத்துல சொல்லும்போது அவர்களுக்கு பக்தி வைராக்கியம் உண்டு, ஆனால் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. ஹல்லேலூயா. ஆமாம், முன்னால் அந்த வார்த்தை வருது. அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு, நான் சாட்சி சொல்லுவேன், நான் அப்படிப்பட்ட வைராக்கியம் இருந்த ஆளு தானே, ஆனால் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை, தேவ சித்தத்துக்கேற்ற வைராக்கியம் இல்லை. இங்கே தான் பிரச்சனை வருது. அப்போ நம்முடைய வைராக்கியம் தேவ சித்தத்துக்கு ஏற்றது தானா? தேவனை குறித்த சரியான அறிவு அடைகிற விஷயம்தானா? அந்த அடிப்படையிலே செயல்படுகிற எழுப்புதலா என்பதை நாம் ரொம்ப முக்கியமாய் முதலாவது சிந்தித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. புரிஞ்சு இல்லையா உங்களுக்கு? உற்சாகத்தில் தீவிரமாக நடக்கிற எல்லாத்தையும் எழுப்புதல் நினச்சிடாதீங்க. பரலோக தேவனை குறித்த சரியான ஆனால் நான் நிறைய சூழ்நிலையில் சுற்றுறதுனால தெரியும், இயேசுநாதருக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது, இயேசுக்கு உபதேசத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, கிறிஸ்துவின் சபைக்கும் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் நிறைய 15 வயசுல இருந்தே பார்க்கேன், எதுக்கோ தலைகளாக நிற்காவ, எவ்வளவோ பணத்தை செலவாக்காவ, ராத்திரி பகலாக உறங்காமல் கிடக்காவ. எதுக்குன்னு கேட்டால் அவங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை, ஒரு புரிதல். அதுக்கும் இயேசுநாதருக்கும் சம்மந்தம் இல்லை, சபையின் அஸ்திபாரத்துக்கு சம்மந்தம் இல்லை, பரலோக ராஜ்யத்துக்கு சம்மந்தம் இல்லை. இதுக்காக எவ்வளவோ நடக்குது. இப்போ என்ன கிறிஸ்மஸ் வருதுன்னு சொல்ல இல்லையா, நம்ம பார்த்துட்ருக்கோம்ல அந்த சீசன். என்ன எவ்வளோ பணச்செலவு, எவ்வளவு தீவிரம், எவ்வளோ ஓட்டம், எவ்வளோ வேகம். என்னத்துக்கு? இயேசுநாதர் கேட்டாரா? அவருக்கு சுவிசேஷத்துக்கு சம்மந்தம் இருக்கா? ஒன்றும் சம்மந்தம் இல்லை. அதான் ஜபத்தில் சொன்னீங்க இல்லையா, அந்த அளவு இயேசுவின் பேராலேயே மோசடியான எழுப்புதல்கள், வைராக்கியங்கள் என்னெல்லாமோ உலகத்தில் தாராளம் நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எல்லா காலத்திலையும் நடக்கிற விஷயம். சரி, நமக்கு அது வேண்டாம். நாம் தேவன் கற்றுத்தருகிற ஒரு எழுப்புதலை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். நீங்கள் ஏசாயா தீர்க்க புத்தகம் 43 அதிகாரத்தில் 21 வசனம், ஏசாயா 43 21, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லி வருவார்கள். நல்ல கவனிங்க. இந்த பிரலோகத்தின் தேவன் தம்முடைய காரியத்திற்காய், தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காய் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாரை ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த பரலோக தேவனுக்கு ஏற்ற எழுப்புதல் எங்கேருந்து வருகிறது? பரலோக தேவனிடத்திலிருந்து வருது. சரிதானே? வேற எழுப்புதல் எல்லாம் எங்கேருந்து வருது? சாத்தான் இடத்துலேருந்து வர்றது, உலகத்திலேருந்து வர்றது. சரிதானே? புரிஞ்சுருக்கீங்களே? உலகத்துக்கு ஏற்ற எழுப்புதல், பரலோகத்துக்கு ஏற்ற எழுப்புதல் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த ஜனத்தை எனக்கென்று என் காரியத்துக்காய் வைராக்கியமாக இருக்கும்படி, அது லேவி 20:26 நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராக இருக்கும்படி, என்னுடையவர்களாக இருக்கும்படி மற்ற ஜாதிகளை விட்டு உங்களை பிரித்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு தனித்த ஒரு விசேஷமான வித்தியாசமான ஒரு காரியத்தை இங்கே நாம் புரிகிறோம் இல்லையா? பேதுரு சொல்லும்போது நான் சொல்லுவார், 1 பேதுரு 2 அதிகாரமா அவர் சொல்லுவார், நீங்களோ உங்களை அது அவர் தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவர்களை தன்னுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரி கூட்டம், பரிசுத்த ஜாதி, சொந்த ஜனம். 2:9, 1 பேதுரு 2:9. அப்போ இங்கே புதிய ஏற்பாட்டிலும் பரலோக தேவ சித்தத்துக்கு ஏற்ப, அவருடைய மகிமைக்கு ஏற்ப, அவருடைய இயேசுவின் சுவிசேஷத்துக்கு ஏற்ப எழுப்புதல் அடையும்படி நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ முதல் புரிதல், பரலோக தேவன் தம்முடைய காரியத்திற்காய் செயல்படும்படி, உற்சாகமாய் செயல்படும்படி ஒரு கூட்டத்தை அவர் ஏற்படுத்துகிறார், தேவன் ஏற்படுத்துகிறார். அதான் நமக்கு அஸ்திபாரம். சரியா?
வேறெல்லாம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டதில்லை, சாத்தானால் ஏற்படுத்தப்பட்டது, உலகத்தால் ஏற்படுத்தப்பட்டது. அது வேற எழுப்புதல்கள், அதை விட்டுருங்க. இப்போ தேவன் எழுப்புதலுக்காக அல்லது தன்னுடைய காரியத்துக்காக பக்தி வைராக்கியம், எழுப்புதல்னு சொன்னாலே பக்தி வைராக்கியம் உற்சாகம் இல்லையா, அந்த அர்த்தம் உள்ள வார்த்தை அது. ஸோ எனக்காய் பக்தி வைராக்கியம் காண்பிக்கும்படி, எனக்காய் உற்சாகம் அல்ல என்னுடைய சித்தம் நிறைவேற உற்சாகமாய் செயல்படும்படி ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை நான் ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. அவர்களை எனக்காய் நான் தெரிந்து ஏற்படுத்துகிறேன். அப்புறம் என்ன ஆயிட்டாங்கன்னா, இவங்க தேவ சித்தத்தை விட்டுட்டாங்க. அப்போ அவங்களும் உலகத்தில் இப்படி போயிட்டாங்க. அப்படி போகும்போது நீங்கள் இப்போ எரேமியா 3:14-15 படிக்கணும். எரேமியா 3:14-15 படிக்கும்போது படிங்கள். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் தானே உங்களை நாயகர், ஊரில் ஒருத்தனும் வம்சத்துக்கு 2 பேருமாய் தெரிந்து சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து என் இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். ஹல்லேலூயா. இப்போ இஸ்ரேல் ஜனங்களை தான் நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன்னு சொல்லிட்டாரு. பிரமாணம் எல்லாம் கொடுத்தாச்சு. ஆனால் அவங்க சரியாக நடக்கலை. எல்லாம் 8-16 குழம்பி தான் கிடக்கு. இந்த சூழ்நிலையில் எரேமியாவை கொண்டு பேசுகிறார். நீங்கள்லாம் சீர்கெட்டு போனீர்கள். எப்படி போனீர்கள்? 2வது ஸ்டேஜ், சீர்கெட்டு போனீர்கள். நீங்கள் என்னிடத்துல திரும்புகிறீர்கள்? நான் அல்லவா உங்களை அழைத்தேன், நான் அல்லவா உங்கள் தலைவர், உங்கள் நாயகர், தெரிந்து கொண்டேன். அவர் திரும்புங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு. உங்களில் ஊரில் ஒருவனும் வம்சத்துக்கு 2மாய் நான் தெரிந்து கொண்டு எங்கே கொண்டு வருவேன்? சீயோனுக்கு அழைத்து கொண்டு வருவேன். இப்போ எல்லா இஸ்ரவேலர்களையும் அவர் தெரிஞ்சு கொண்டார். முதலாவது அழைச்சது உண்மை, ஆனால் மிக பெரும்பாலானவர் நிற்கல. அப்போ பார்த்தார், இனி என்ன செய்யுது? அப்போ என்னுடைய காரியத்துக்கு தகுதியானவர்களை நான் தனியாக பிரித்தெடுக்க வேண்டும். இந்த ஜனங்களுக்குள்ளே இருந்து, யாருக்குள்ளே இருந்து? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இருந்து ஊரில் ஒருத்தன், ஒரு வம்சத்துக்கு 2, 12 கோத்திரம் உண்டு இல்லையா? நமக்கு தெரியும் 12 கோத்திரம் உண்டு இல்லையா? 12 கோத்திரம் 12 வம்சம். அப்போ ஒவ்வொரு வம்சத்துல இருந்தால் வம்சத்துக்கு 2-3, எல்லாரும் இல்லை. அதான் அதுக்கு பாயிண்ட். ரொம்ப நுட்பமாக பார்க்குறோம். எல்லாரும் எலும்புனாலே நீங்கள் எழுப்ப முடியாது, அதில் ஒரு ஆழம் இருக்குது. ஸோ ஊரில் ஒருத்தன், வம்சத்தில் 2 அப்படின்னு ஒரு சிறு கூட்டத்தை, இஸ்ரவேல் மக்கள் மொத்தத்திலிருந்து ஒரு சிறு கூட்டத்தை தனியே பிரித்தெடுக்கிற ஒரு காரியத்தை தான் இங்கே பார்க்குறோம். அது சொல்றார், பிரித்தெடுத்து உங்களை எங்கே கொண்டு வருவேன்? சீயோனுக்கு கொண்டு வருவேன். சீயோன் என்று சொன்னால் தேவ பிரசன்னம் இருக்கிற இடம். அல்ல, தேவன் இருக்கிற இடம். பரலோகத்திலையும் சீயோன் இருக்கிறது, இங்கேயும் தேவ பிரசன்னம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் 2 பேர் 3 பேர் இருந்தால் மத்தியில் இருப்பேன். ஸோ உங்களுக்குள்ளே வாலயமாக இருக்கிறேன். அப்போ சீயோன், அப்போ சீயோனுக்கு கொண்டு வந்து என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் அறிவோடு மேய்ப்பார்கள், புத்தியோடு மேய்ப்பார்கள். அதான் ஏற்கனவே ஒரு வசனம் நான் சொன்னேன். அது அவருக்கு யூதர்கள் இஸ்ரவேலர்களுக்கு வைராக்கியம் உண்டு, அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அது ஒரு வசனமாகும், அது இடையில வந்து எடுத்தால் நேரம் போயிடும். சரி, அறிவுக்கேற்ற வைராக்கியம். இப்போ இங்கே சொல்லுகிறார், அந்த மாதிரி புத்தி கட்டத்தனமாக எல்லாம் அவங்கள நடக்க விட மாட்டேன். அறிவாய், புத்தியாய், ஞானமாய், நேர்த்தியாய் மேய்க்கிற மேய்ப்பர்களை யாருக்கு கொடுப்பேன்னா, இந்த ஊருக்கு ஒன்றும் வம்சத்துக்கு 2ஆக பிரித்து எடுக்கிறார்ல, தனியாக எடுக்கிறார், அவர்களுக்கு கொடுப்பேன். மற்றவங்க அதை கேட்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. அது ஒரு டைப், விட்டுடுவோம். அதுக்கு மேலே அதுக்கு பின்னால் சுற்றி நான் நேரம் பார்க்க விரும்பலை. நான் உங்களை கொஞ்சம் வேலை கொண்டு வந்து புத்தியாய் நடத்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவேன். சீயோனுங்கிற ஒரு சூழ்நிலை அதில் ஏற்படுத்துவேன். இப்போ ஏசாயா 52:2 படிங்க பார்ப்போம். ஏசாயா 52:2 சீக்கிரம். அல்ல இல்லை 52:1 சொல்லுங்க. எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை. சரி போதும். யாரு வல்லமையை தெரிவிக்கணும்? சீயோன். ரோட்டில் போகிற ஆளுகள் இல்லை, ரோட்டில் போகிற வார ஆளுவ ஒன்றும் இல்லை. சீயோன்னா என்ன சொன்னேன்? ஊருக்கு ஒன்று வம்சத்துக்கு 2ஆக தெரிஞ்சு கொண்டு சீயோனுக்கு கொண்டு வந்தேன்னு வசனம் சொன்னல. அப்போ 2, 3 சரியா? என்ன சிறுமந்தை. அப்போ இப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சின்ன கூட்டம் இருக்கு, அவங்க தான் சீயோன்னு பார்த்தாச்சு. அந்த சீயோனை பார்த்து சொல்லுகிறார், நீ எழும்பு. ஹல்லேலூயா. சும்மா போய் ரோட்டில் கறக்கிற ஆளெல்லாம் நீங்கள் அடிச்சு எழுப்புனாலே கிளம்ப போகிறதில்ல. ஹல்லேலூயா. அதாகும் அடிப்படை. அப்போ சீயோனாக நான் தெரிந்து கொண்டிருக்கிற ஜனங்களே, நீங்கள் எழும்புங்கள். 2ஆம் வசனத்தில் தூசியை உதறி விட்டு
சரி, அவ எழும்புதல்னா என்ன அப்படின்னா, எழும்புதல் அப்படின்னா என்னன்னா, பொதுவாக நம்ம எழுப்புதல்னா என்ன நினைக்கிறோம்னா, ரொம்ப கையடிச்சு சத்தம் போட்டு பாட்டு பாடி துள்ளி குதிச்சு அப்படி செஞ்சுட்டா அது எழுப்புதல் நினைப்பாங்க. பெந்தைக்கோஸ்தே குளத்தில் இது ரொம்ப நான் பார்க்குற காரியம். ஜனங்களை ரொம்ப சத்தம் போட வைப்பாங்க, கை காலை உதற வைப்பாங்க, ஊழ சத்தம் கூச்சல் போட வைப்பாங்க, அடித்து இசைக்கருவியெல்லாம் அடித்து நுரைக்கி பயங்கர ஆர்ப்பாட்டம். அதுதான் எழுப்புதல்னு பெந்தைக்கோஸ்தே ஆவி சொல்லி கொடுத்துருக்கு, இது ஆண்டா எழுப்புதல் அப்படின்னு. அந்த மாதிரி அன்னைக்கு ஆராதனை இருந்துட்டா பாஸ்டர்மாருக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நல்ல ஆராதனை ரொம்ப எழுப்புதலாக இருந்து இல்லையா பாஸ்டர் கேப்பா. நான் அப்போ இதுக்கு பேர எழுப்புதல், இதோட பயங்கர கிறிஸ்மஸ் வந்தோடனே கடந்து எழுப்புதல் மேடையில எல்லாம் என்னெல்லாம் ஆட போகிறான். ஓகே, இதுக்கு பேர் எழுப்புதல் கிடையாதுங்க. அதான் வேற எழுப்புதல் நான் சொன்னேன்ல முதல்ல, அது அந்த கேட்டகரியில் உள்ளது. இதுக்கு பேர் எழுப்புதல் கிடையாது. இங்கே எழுப்புதலுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு, எலும்பு எலும்பு சியோனே தூசியை உதறி விட்டு, அதானே எழும்புது. அழுக்கில் கிடந்தோங்க, அந்த அழுக்கில் இருந்து எலும்புக்கு பிறகு தானே எழுப்புதல். வார்த்தை அழகாக இருக்குல்ல, அழுக்கில் கிடந்தோம், அந்த அழுக்கு தூசி தேவ சித்தத்துக்கு விரோதமான காரியங்களை விட்டு எழும்பு, பரிசுத்தத்துக்கு விரோதமான காரியங்களை விட்டு எழும்பு. யாருக்கு அந்த பிரசங்கம் வேறு ஒருத்தருக்குமே தெரியாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு புரியுதில்ல, இதெல்லாம் ஃப்ராடு, பேய் ஏமாத்துறேன். நான் பேசுகிறேன், அவனை எனக்கு ஆவியனர் சொல்லி தரேன் இல்லையே, பேசலை. இது அம்பில் இந்த கிரக்கப்பாவை எப்படி நடக்கான், நீ கொஞ்சம் விவரமாக பேசுறேன்னு சொல்லுதால பேசுகிறேன். அப்போ தூசியை விட்டு எழும்புற அனுபவத்தை தான் எழுப்புதல். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். எபேசியர் 5:14 இங்கே என்ன இருக்குன்னா, ஆதலால் தூங்குகிறனை விழித்து மரித்தவரை விட்டு எழுந்துரு, கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்த வசனம் வாசிருங்க. ஆனபடினாலே ஞானமற்றவர்களை போல நடவாம ஞானமுள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஆகையால் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ள. போதும் வந்துடுங்க. இப்போ எழுப்புதல் என்ன புரியுங்க? மரித்தோர்னு சொன்னால் உணர்வில்லாமல் வாழுகிறவர்கள், தேவ சித்தம் செய்யாதவர்கள், தேவனோட ஐக்கியம் இல்லாதவர்கள் இல்லையா. ஏசுநாதர்கிட்ட ஒரு சீசன் கேட்டான், நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணணும். அப்போ ஆண்டவர் சொன்னார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம். சரி, அப்போ இந்த உலகத்தில் நல்லா தின்னு குடித்து நல்ல ஆரோக்கியமாக இருந்தாலும் நித்திய ஜீவனுக்குரிய நம்பிக்கை இல்லாதவர்கள் இல்லையா, நித்திய ஜீவனுக்குரிய நம்பிக்கை இல்லாதவர்கள், நித்திய ஜீவனுக்குரிய அனுபவங்கள் இல்லாதவர்கள் எல்லாரும் மரித்தவர்கள் தானே. என்ன சொல்லுதிய நீ, என்ன தின்னா என்ன குடித்தா என்ன? நாங்கள் இந்த ஆண்டவருடைய வேலை செய்யும்போது ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், ஜோம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு ஜோம் பண்ண கூப்பிடுவா. அப்போ எல்லாருக்கும் தான் ஜோம் பண்ணோம். அப்போ எனக்கு ஒரு பிரச்சனை உண்டு, பிரசங்கி மாதிரிலாம் ஒவ்வொரு ஐடியாவில் ஜோம் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு ஒரு பிரச்சனை உண்டு, நான் இந்த ஆளுக்கு ஜோம் பண்ணணுமா, இந்த ஜோம் பண்ண போகணுமா, நமக்கு சித்தமாக நமக்கு ஒன்று அறியணும் இல்லை, அப்படி கேட்குது. அப்போ ஆண்டவர் சில காரியங்களை எனக்கு படிச்சு வந்திருக்கார். ஒரு கட்டத்தில் ஒரு காரியத்தை எனக்கு படிச்சு தந்தார், ஒரு வசனம் தந்தார், நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் விசுவாசித்தார். அப்போ நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்படாத ஆளுகளுக்கு நீ என்ன செய்யாத, ஜோம் பண்ணாது. அப்படி தானே? எவ்வளோ தெளிவு. நித்திய ஜீவனுக்கு இந்த ஆள் பாதாளத்துக்கு தான் போவான், பரலோகத்துக்கு வரமாட்டான். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்படலை. ஜீவ புஸ்தகத்தில் பெயருள்ளவர்கள் மாத்திரம் அங்கே பிரவேசித்தார்கள், ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த எருசலேமில் பிரவேசித்தார்கள் அப்படிலாம் நம்ம வசனங்களை வாசிக்கிறோம். அது வெளிப்படுத்தல் 22 கடைசி இருக்குது. அப்புறம் 20:12 இருக்குது, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவன் காணப்படாதவன் 2ஆம் மரணமாக இக்கினி கடலிலே அப்படிதானங்க. சரி, அவன் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லை, 2ஆம் மரணம் அக்கினி கடலில் அவங்கள ஃபைனல் டிஸ்ட்ரக்ஷன் அழிச்சிடுறாங்க. இவனுக்கு சோம் கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டா? இவனுக்கு பேய ரட்டணுமான்னு கேட்குறேன். ஆண்டவர் கேட்காருங்க, நான் கேட்கல, அவர் கேட்காரு. இவன் தான் பரலோகத்துக்கு வரமாட்டான், அதுக்கு நியமிக்கப்படவும் இல்லை, அதுக்குள்ள தகுதியும் இல்லை, ஒன்றும் இல்லை, அவன் அதுக்காக உன்கிட்ட வரவே இல்லை. இவனுக்கு நான் சோம் கொடுக்க விரும்பலை, இவனுக்கு பேயை நான் விரட்ட விரும்பலை. அவன் தான் நான் இருக்கிற இடத்துக்கு வரமாட்டானே, விரும்பலை. புரியுது நான் சொல்கிறது? சில சந்தர்ப்பத்தில் அப்படி சொல்லியிருக்காரு. அப்படியா? அது அப்படியே மனசில் வச்சுட்டு நிறைய காரியங்கள் உண்டு. உங்களுக்கு விஷயம் தெரியாது, நாங்கள் வருவோம் ஜோம் பண்ணுவோம், அப்படியே ஃபார்மாலிட்டி ஜோம் பண்ணிடுவோம். இங்கே சொல்லிடுவார், இது உருப்படாது, நான் நிறைய பார்த்தேன், பார்த்துக்க, கொஞ்சம் வரியமாக நான் பார்த்தது தான், இது வட்டங்கரங்கி அங்கே கரங்கி சுற்றி நடக்கவே தவிர உருப்படாதுன்னு சொல்லிடுவார். சரி, அப்படியே வச்சுட்டு ஆனாலும் ஜோம் பண்ணது கொடுத்துட்டு போட்டு இல்லையா, நாங்கள் தடையாக இருக்காண்டான்னு பார்க்குது. சரி, இப்படி உண்டு. அப்போ நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்படாதவர்கள், அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்க முடியாதுங்கிறத படிப்பிச்சிருக்கார். சரி, அவர்கள் மரித்தவர்கள். ஆமாம், இனி இன்னொரு கேட்டகரி உண்டு. சில சந்தர்ப்பத்தில் அப்படி இல்லாட்டாலும் சரி, இப்படி நித்திய ஜீவன் ஒன்று இருக்குது,
பரலோகம் ஒன்று இருக்குது, அதை நீ ஒப்பு கொடுக்குறியா ஏற்றுக்கொள்ளுகிறதையான்னு கேட்போம். ஒரு கண்டிஷன் கூட கேட்டுருவோம். சரி, ஏற்கனவே இந்த ஆள் லிஸ்ட்டில் இல்லை, இந்த ஆள் லிஸ்ட்டில் இல்லைங்க, முதல்ல அது தெரிஞ்சாச்சு. சரி, லிஸ்ட்டில் ஏற்ற முடியுமான்னு பார்ப்போம். அப்படியும் ஒரு ஒரு ட்ரையல் இருக்குல்ல, லிஸ்ட்டில் ஏற்ற முடியுமான்னு பார்ப்போம். அப்படி ஏதாவது ஒப்பு கொடுக்குறியா, அப்படி இருக்குது, நீ நித்திய ஜீவனுக்கு ஒப்பு கொடுக்குறியா, பரலோக ராஜ்ய தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒன்று ஒப்பு கொடுக்குறியா அப்படிங்கிறப்ப நாங்கள் செய்தி சொல்லுவோம். உடனே தூர போட்டுறதில்ல. ஒரு வேளை சரியா தெரியாமல் போச்சு, இதுவரை தெரியலை, இனியாவது நான் ஒப்பு கொடுக்கணும், ஒரு வேளை ஒப்பு கொடுத்துட்டேன்னா லிஸ்ட்டில் எழுதிடலாம். எஸ், அதுக்கு சான்ஸ் இருக்குது. அதான் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட சித்தமுள்ளவராக இருக்கிறாருங்கிற வசனம் இப்படி தான் வரும். அவர் சித்தமுள்ளவர் தான். கொஞ்சம் பேர் நியமிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கு சில பேசிக்ஸ் இருக்குது, அது வேறு, அது இப்போ எடுக்க வேண்டாம். இல்லாத ஆளுகளுக்கும் சொல்கிறோம், ஒரு வேளை நான் வர்றேன், எனக்கு கொடுங்க, சரி எனக்கு நான் கொடுங்கன்னு கேட்டான்னா வந்துட்டான்னா ஓகே, எழுதி அவனை உள்ளே கொண்டு வாங்க, வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டுலேயும் தேராது. முதல்ல சொல்லிடுவார் இது உருப்படாதுன்னு, ரெண்டாவது வசனங்களை கொடுத்து பார்த்தாலும் எங்களுக்கு அது கன்ஃபார்ம் ஆயிரும். சரியா, இது அவ்வளோதான், அது கன்ஃபார்ம் ஆயிரும். அதுக்கு மேலே எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு ஒதுங்கிறது. சரி, அப்போ இப்படிப்பட்டவர்கள் மரித்தவர்கள். இப்படிப்பட்ட மரித்தவரை விட்டு நீ எழும்பு, நீ நித்திய ஜீவன் அடையும்படி எழும்பு, இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ எழும்புதல்னு சொன்னா என்னன்னு ஒரு ஐடியா அவங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தூசியை உதறி விட்டு எழும்புதல், சுத்திகரிக்கப்படுதல். அனித்தியமான அந்த வார்த்தை இப்படி இருக்கு. அது மோசையின் மூலம், அது பாகம 28 முதல் 14 வசனத்தில் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் வாக்கு தத்தங்களாக சொல்லியிருக்கு. சரிதானே? அந்த வாக்கு தத்தங்களுக்கு ஒரு டைட்டில் போடலாம், அனித்தியமான ஜீவ வாக்கு தத்தங்கள். சரியா, அனித்தியமான ஜீவ வாக்கு தத்தங்கள்னா பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏறுவாங்க, கடைசியில் ராஜாக்களின் கல்லறையில் புதைப்பாங்க. இது அங்கே உள்ள மரபு. சரியா, இது அனித்தியமான ஜீவனுக்குரிய வாக்கு தத்தங்கள். இப்படிப்பட்ட பூமிக்குரிய காரியங்களுக்காக ஓடுகிறவர்கள் தேவனை பொறுத்தவரையில் மரித்தவர்கள். இல்லையா, நித்தியத்துக்குரிய ஒன்றும் தடல் இல்லையா, புரியும் நினைக்கிறேன். சரி, அப்போ நித்திய ஜீவனுக்கு எதுவாய் எழும்புகிறவர்கள் தங்களை சுத்திகரித்து கொள்ளுகிறது தான் எழுப்புதலுடைய அடிப்படை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லையா, இது இல்லாமல் கை கால் வருதோ, சத்தம் போடுவதோ, தின்னாமல் கிடக்குதோ, இது ஒன்றும் தேவையில்லை. இதுக்கும் பரலோகத்துக்கு ஆமாம், அப்படி தான் இன்னைக்கு எல்லாம் போயிட்டுருக்கு. சரி, நமக்கு என்ன செய்யுது, மடையமாக இரு, அவங்களுக்கு நேரம் போகலை, நடத்திட்டு போங்க, நாங்கள் மௌனமாக இருப்போம். கர்த்தர் எங்களுக்கு சொல்லிடுறோம்ல, இதுதான் காரியம், பார்த்துக்க, பொழுது போகலை நடத்த என்னவனே விட்டுரு. சரி, அப்போ இது அடிப்படை. அந்த எழுப்புதலை தேவன் எப்படி ஏற்படுத்துகிறார் என்பது பார்க்கணும். அப்போ தேவன் தான் எழுப்புதலுக்கு காரணமானவர், அதான் பரலோக தேவனுக்குரிய எழுப்புதலாக இருக்க முடியும்ங்கிறத பார்த்துட்டோம். அவர் எப்படி ஏற்படுத்துகிறார்? எரேமியா 31:33, எரேமியா 31:33 வரும்போது, அந்நாட்களுக்கு பிறகு என்னுடைய பிரமாணங்களை 31:33 தானே, புதிய உடன்படிக்கையாவது நான் என் நியாய பிரமாணத்தை உள்ளத்திலே வைத்து இருதயத்தில் எழுதி, மீண்டும் அந்த வார்த்தை, நான் அவர்கள் தேவனாக இருப்பேன். ஓகே, இப்போ கவனிங்க. முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களை ஏற்படுத்தினார், அவங்க உருப்படலை. ரெண்டாவது அதுக்குள்ளே இருந்து ஊருக்கு ஒன்று வம்சத்துக்கு 2ன்னு சொல்லி ஒரு சின்ன பிரிவை எடுத்து சீயோனுக்கு கொண்டு வந்து என் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பொருளை கொடுப்பேன், நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் அப்படின்னு ஒரு சின்ன கூட்டம் எடுத்தார். இப்போ அதுவும் சரி வரல. இப்போ 3வது பார்த்தார், இனி என்ன செய்வேன், நானே இருதயத்தில் எழுதுவேன். ஹல்லேலூயா, நானே என் பிரமாணங்களை எழுதி அவருடைய தேவனாயிருப்பேன் அப்படின்னு ஒரு புதிய உடன்படிக்கை, தேவன் கடந்து வந்த பாதை, அப்படி ஒரு காரியத்தை செய்கிறார். மனசில் தேவன் தாமே நேரடியாக அவருடைய சிந்தையை எழுதுகிறதான ஒரு அனுபவம். என்னுடைய பிரமாணங்களை எழுதுவேன்னு சொன்னால் என்னுடைய சிந்தையை எழுதுவேன், என்னுடைய மனசில் இருக்கிறதை எழுதுவேன். அதான் அதுக்கு அர்த்தம், எனக்கு விருப்பமானதை எழுதுவேன். சரியா, சரி. அப்போ என்னுடைய சிந்தையை அவருடைய மனசில் எழுதுவேன். இவர் ரோமர் 2ஆம் அதிகாரம் 14-15 வாங்க. ரோமர் 2:14-15, நியாய பிரமாணம் இல்லாத பிரஜாதிகள் சுவாபமாய் நியாய பிரமாணத்தின்படி, ரோமர் 2:14-15, அன்றியும் நியாய பிரமாணம் இல்லாத பிரஜாதிகள் சுவாபமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிற போது, நியாய பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமாக இருக்கிறார்கள். அவருடைய மனசாட்சி கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை தீர்க்கிறதுனாலும் நியாய பிரமாணத்தை ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில்
எழுதி இருக்கிறது என்று காண்பீர்கள். அல்ல இல்லையா? என்ன புரிஞ்சிய? நான் இருதயத்தில் எழுதுவேன்னு சொன்னார்ல, இப்போ அதான் இங்கே வாசிக்கிறோம். கிறிஸ்தவன் இல்லையா, அதெல்லாம் பேச்சு கிடையாது. நான் எல்லா மனிதர்களிலும் அவருடைய மனசாட்சியில் என்னுடைய சிந்தையை எழுதுவேன். இதுதான் ரொம்ப முக்கியம். அதான் மதவாத எழுப்புதல் வேறேன்னு நான் சொன்னேன். அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. என்னுடைய சிந்தையை நான் படைத்த என் மனிதர்களுடைய இருதயங்களில், அதான் நியாயப்பிரமாணம் இல்லாத பிரஜாதின்னு சொல்லியிருக்கு. கிறிஸ்தவன் கிடையாது, நான் கிறிஸ்டியன், யூதனம் கிடையாது. அவருடைய நியாயப்பிரமாணம் இல்லாதவன், கிறிஸ்தவன் இல்லாதவன், பைபிள் இல்லாதவன். நான் எழுதுவேன், அவருடைய இருதயங்களில் எழுதுவேன். இது நல்லது, இது கெட்டதுன்னு ஒரு அறிவு இருக்குல்ல, மனசாட்சிப்படி வாழ்கிற ஒரு அனுபவம் இருக்குல்ல, அதுதான். அப்போ முதல் தேவனுடைய எழுப்புதலின் சிந்தை, தேவனுக்கேற்ற சிந்தை நம்முடைய மனசாட்சியிலே தேவனால் எழுதப்படுகிறது. எல்லா மனுஷருக்கும் அது ஆளாளுக்கு கொஞ்சம் அவருடைய புரிதலில் வித்தியாசப்பட்டாலும் மனசாட்சி என்ற ஒரு காரியம் தேவனால் எழுதப்படுகிற ஒரு விஷயமா இருக்கிறது. அதனால தான் 1 யோவான் 1:18-19 நீ விசுவாசமும் நல்ல மனசாட்சி உடையவனாய் இரு. சிலர் இந்த மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார். அப்போ மனசாட்சி, சுத்த மனசாட்சி இல்லைன்னா ஒருத்தருக்கு அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு எழுப்புதல் வர முடியாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சுத்த மனசாட்சி இல்லாத எவருக்கும் பரலோக தேவனுக்கேற்ற எழுப்புதல் நிச்சயமாக வர முடியாதுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். சரியா? இந்த மனசாட்சியை தள்ளியாச்சுன்னு சொன்னால் விசுவாசமாகிய கப்பல் முடிஞ்சிடும். 1 தீமோத்தேயு 2:5 கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்ல மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. நீங்கள் நல்லா பிரிச்சிருங்க. மனசாட்சி அறிவில் கூட நடக்காத எவரும், ஆனால் எப்படிப்பட்டவனான இருந்துட்டு போட்டு, யாருக்குள்ளும் பரலோக தேவனுடைய எழுப்புதல் வராது. 1 தீமோத்தேயு 1:5 படிக்கிறோம் இல்லையா? 1:5. சரி, நல்ல மனசில் புரியுது இல்லையா? அப்போ பிரசங்கியார நிருப சொல்லுதை பார்த்தா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு எழுப்புதல் வராது. அதான் உண்மை. பியா வரும், கள்ளத்தனமால எழுப்புதல் வரும், போலியான அக்கினி வரும். இது வராது. வரணும்னா மனசாட்சியில் நான் எழுதணுண்டா உனக்கு. அந்த மாதிரி மனசாட்சியில் எழுதப்பட்டவர்கள் தான். ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அந்த சபையினுடைய பாஸ்டர், நாங்கள் ஊழியம் முடிச்சுட்டு நாங்கள் பேசி கொண்டிருந்த போது அவருடைய சாட்சியை லேசாக சொன்னார். நல்ல கவனிங்க. அவர் கிறிஸ்தவ மார்க்கத்தை சார்ந்தவர் அல்ல, வேறு மார்க்கத்தை சேர்ந்தவர். அந்த மார்க்கத்தில் போய் அந்த தெய்வத்தை அவர் கும்பிடுவது வழக்கம். கவனிக்கிறீங்களா? அந்த தெய்வத்தை அவர் கும்பிடுவது அவருக்கு வழக்கம். அவர் சொன்ன நேரடியாக சொல்லுகிறேன். அப்போ நான் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் சாமி கும்பிடுவேன். அப்போ அந்த சாமிக்கு என்ன செய்வாங்களாம் கவனிக்கிறீங்களா? பழம், தேங்காய், சுருட்டு, சாராயம், கோழி, இதெல்லாம் படையல் வச்சுருப்பாங்களாம். புரியுதா? இந்த சாமிக்கு பூஜை வைக்கிறாங்கல்ல, உலகத்தில் செய்கிறாங்கல்ல, இதெல்லாம் படையல் வச்சுருப்பாங்களாம். அப்படி தான் இவர் போய் சாமி கும்பிடுவாராம். ஒரு நாள் நினைக்கிறாரா, நம்ம சாமியும் சுருட்டு குடிக்கும் போல இருக்கு இல்லையா? சுருட்டு கொண்டு வச்சுருக்குல்லாங்க. சுருட்டுன்னா தெரியுமா? அந்த சிகரெட்டு மாதிரி பண்டு புகையில சுருட்டுன நிலமா இருக்கு. சுருட்டு சாராயம் வச்சுருக்க. அப்போ நம்ம சாமிக்கு சாராயம் பிடிக்குமா? இவர் கும்பிட்டுட்டு இருக்க ஆள் இவருக்கு மனசில் ஏற்பட்ட எண்ணம், அப்போ நம்ம சாமியும் சாராயம் குடிக்கிற சாமி தானா, சுருட்டு குடிக்கிற சாமி தானா அப்படின்னு இவ்வளவுதான் என் மனசில் வந்து. அப்பப்போ குடும்பம் அந்த பாரம்பரியத்தில் பறந்துட்டோம். அங்கே தான் கும்பிடணும் நின்றுக்கிட்டு வந்தேன். ஒரு கட்டத்தில் நான் நண்பர்களோடு பேசும்போது நான் இதை பேசிட்டேன், வாய் விட்டு பேசிட்டேன். எங்கள் சாமி சுருட்டு குடிக்கும், எங்கள் சாமி சாராயம் குடிக்கிற சாமி ஆக்கும். சின்ன பையன் இல்லை. அப்போ அவருடைய நண்பர்லாம் கொஞ்சம் சிஎஸ்எஸ் சபைக்கு போகிறவங்க நண்பர்லாம் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அது சாமி கிடையாது, அது வேற, நீ இங்கே கோயிலுக்கு வா, எங்கே கோயிலுக்கு வான்னு கூப்பிட்டு அங்கே கோயிலுக்கு போயிட்டாங்களா. எப்படியோ இவருக்கு இப்படி ஒரு குழப்பம் இருந்தோன்னே சுருட்டு குடிக்காத சாமி இங்கே இருக்குது அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம். ஸோ இவர் அங்கே போனார். அங்கே போய் அந்த சபைக்கு மெம்பர் ஆகிட்டார். பிறகு ஆண்டவர் பேரில் விசுவாசம் வந்துட்டு ஜெபம் பண்ணுவார். அவருக்கு ஆண்டவர் செய்த அற்புதம் சொன்னார். அதுபுறம் பின்காலத்தில் இப்போ அவர் வேலையெல்லாம் கொடுத்தாரு, எல்லாம் விட்டுட்டு வந்து இப்போ ஊழியம் செய்கிறாரு. இல்லையோ அவர் சொல்ல வந்த விஷயம், மனசாட்சியில் எழுதினார் பார்த்தீங்களா? மனசாட்சியில் எழுதி இப்போ அவரை தேவனுடைய ஊழியக்காரனாக கொண்டு சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். இல்லையா? அப்போ இப்படி மனசாட்சியில் எழுதுகிற தேவ சத்தத்தை அறியாத உணராத யாருக்குள்ளும் இந்த எழுப்புதல் வராது. வரணும்னா முதல்ல இந்த மனசாட்சியை சரி பண்ணணும், சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணி விட்டு தான் அந்த எழுப்புதலுக்கு வர முடியும். நீங்கள் 1 யோவான் 3:20 நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால்
தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகளிடம் தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாய் பிரியமானவர்களை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. மனசாட்சி சுத்தமில்லாத எவரும் தேவனுக்கு உகந்தவர்கள் அல்ல. அவர்கள் தேவனிடத்திலிருந்து தேவ கிருபைக்கேற்ப தேவ எழுப்புதலுக்கேற்ப எதையும் பெற முடியாது என்பதை மிக கண்டிப்பாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல மனசாட்சி இருக்கான்னு நீங்கள் முதலாவது உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். வெளியே ஆடல் பாடல் ஆர்ப்பாட்டம் கொண்டாட்டம் கூத்தெல்லாம் எல்லாம் வேஸ்ட்டு. மனசாட்சி செத்து கிடந்தா, மனசு இருண்டு கிடந்தா என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்க. இதை சரி பண்ண வேண்டிய ஒரு கண்டிப்பான கட்டாயமான நிலையில் இருக்கிறது. அப்படி சரி பண்ணி தான் இங்கிருந்து தேவன் நம்முடைய உள்ளத்தில் எழுப்புதலை ஏற்படுத்தும்படி நாம் ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. இந்த அனுபவம் வரையிலன்னா எப்படி ஆகும்? எழுப்புதல் நமக்குள்ள வரும். அல்லேலூயா. அது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். எபிரேயர்கள் நிருபத்தில் 13:18 அல்லேலூயா 13:18 எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். மனசாட்சிப்படி யோக்கியமாய் நடக்க திட்டமிடாதவர்கள், அந்த நிச்சயம் இல்லாதவர்கள் யாருமே இந்த எழுப்புதலின் சூழ்நிலைக்கு கிட்ட வர முடியாது. அது பரலோகத்திலேருந்து வர முடியாது. ஒருவேளை அந்த பேய் வந்து ஆட்டம் போடும். மற்ற இடத்துல எல்லாம் ரோட்டில் கிடந்து ஆடத்தானே செய்து நம்ம பார்க்கத்தானே செய்கிறோம். அது மாதிரி ஒரு ஆட்டமாக இருக்க முடியுமே தவிர ஒரு நாளும் பரலோக தேவனுக்கு ஏற்ற எழுப்புதலாக இது இருக்க முடியாது என்பதை நீங்கள் அறியணும். அப்போஸ்தலர் 24:16 வந்தால் பவுல் சொல்லுவார், நான் மனுஷருக்கும் இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கலாம். எழுப்புதல், மெய்யான எழுப்புதல் என்கிற ஒரு காரியத்தை அறியவும் அந்த எல்லைக்குள் பிரவேசிக்க நீங்கள் விரும்பினா முதலாவது உங்கள் மனசாட்சியை சுத்த மனசாட்சியாய் காத்துக்கொள்ள பிரயாசப்படுங்க. அதில் குறை இருந்தால் அறிக்கை பண்ணுங்க, மனம் திரும்புங்க. அதுதான் மனம் திரும்புதல்னு சொல்லுது 1ஆம் பாடம். இது வந்த பிறகுதான் தேவன் அவருடைய இருதயத்தில், நீங்கள் யோவான் 6:44 சொல்லுகிறார், பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவன் என்னிடத்தில் வரான். இந்த மனசாட்சியை தான் பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்கென தெளிந்து கொள்ளுகிறார்னு வேற வசனம் சொல்லுது இல்லையா? அது இப்படி தான் வருது. சரியா? அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் இழுத்து இயேசு இடத்திலே கொண்டு வந்து விடுகிறார். அல்ல இப்போ எழுப்புதலின் நாயகராகிய இயேசு இடத்துல பிதா தான் இழுத்து கொண்டு வருகிறார். அது யோவான் 6:65 பிதாவின் அருளை பெறாவிட்டால் ஒருவனும் என் இடத்துல வரமாட்டான். பிதாவின் அருள் இது ரொம்ப முக்கியம். பரலோக பிதாவாகிய தேவனோடு மனசாட்சிப்படி தொடர்பில்லாத எவர் இந்த எழுப்புதலின் எல்லைக்குள்ளே வர முடியாது. அது ரொம்ப முக்கியம். ஸோ ஆகவே இதை புரிந்து நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். லூக்கா 19:8 அதை ஒரு உதாரணத்தை பார்க்குறோம். 19:8 சகையுக வீட்டுக்கு இயேசு போகிறார் பாருங்க. சகைவு போகிறான் இல்லைங்க. அங்கே போகும்போது எல்லாருமே முறமுறுக்கிறாங்க. இவர் பெரிய பாவிக வீட்டுக்கு போகிறார். யாருக்கு வீட்டுக்கு போகிறார்? பாவி. ஒரு பெரிய பாவிக வீட்டுக்கு போகிறார். இந்த நல்ல மனுஷன் போகலாமா அப்படின்னு முறமுறுக்கிறார். இது வந்து இயேசு நீ பெரிய பாவின்னு சொல்லலை. நல்லா கவனிக்கணும். இயேசு நீ பெரிய பாவின்னு சொல்லலை. மற்றவங்க சொல்கிறாங்க. அது சகைவுக்கு காதில் விழுந்துட்டு. சரியா? அப்போ வீட்டுக்குள்ளே போனார். 8ஆம் வசனம் வாசிங்க. சகைவு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே பாதி ஏழைகளுக்கு கொடுக்குறேன், எதையாவது அநியாயமாக எடுத்தால் உண்டானால் நாளத்தனையாய் சரி போதும். எழுப்புதல் நல்லா புரியுங்க. ஒரு மனுஷன் அவன் ஒருவேளை நான் நினைக்கிறேன் ஆபிரகாமின் வம்சத்தில் வந்தவன், அது வசனம் கீழே இருக்குது, அவன் நீதிமானாக இருந்திருப்பான். ஏதோ ஒரு கட்டத்தில் சறுக்கி இருக்கிறான். ஸோ அவனுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி இருந்திருக்க வேண்டும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுனால தான் சரி ஆண்டவரே நான் எல்லாம் சரி பண்ணிடுவேன். எழுப்புதல்னா என்னது? ஒரு உணர்வு. அல்ல இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தவன்னு சொல்லி ஆண்டவர் முடிப்பார். எழுப்புதல்னு சொல்லுது ஏற்கனவே சொன்னால் வெறுமையை கையை கால உதறு விவகாரம் இல்லை. அது மனசில் ஏற்படுகிற உணர்வு. அல்ல ஒரு மாற்றம். எல்லாம் கொடுத்துருவேன், நான் பாதியை விற்று ஏழைகள் கொடுத்துருவேன், சாதாரண விஷயமா கொடுத்துருவேன், நாளத்தனையாய் திருப்பி கொடுக்குறேன் என்று சொல்லி அவர் உணர்வடைந்தான் இல்லையா? அதுக்கு பேர் தான் எழுப்புதல். எழுப்புதல் என்று சொல்வது உணர்வடைதல். இருதய கடின நிலையிலிருந்து ஒரு உணர்வுக்குள்ளாய் வர்றது எழுப்புதல். சரிதானே? புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அது எப்படி வருதுன்னா இப்படி தான் வருகிறது. நீங்கள் யோவான் 8:9 ஒரு பகுதி, ஒரு ஸ்ரீ பாவின்னு பிடிச்சிட்டு வந்து கல்லறை எதுக்கு கொண்டு விட்டுருக்கு. கொண்டு விட்ட போது எல்லாரும் குற்றஞ்சாட்டி கொண்டு நிற்கிறாரு.
அப்போது இயேசு கேட்டார், உங்களில் குற்றமில்லாதவன் முதலாவது ஒரு வார்த்தை தான், உங்களில் இந்த பாவம் செய்யாத எவனாவது யோக்கியம் உடனே கல்லறைன்னு சொன்னார். சொன்ன உடனே அடுத்த வசனம், அந்த வசனம், அவர்கள் மனசாட்சியிலே, அவர்கள் அதை கேட்டு மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராய் போய்விட்டார். அல்ல எழுப்புதல்னா என்னதுன்னு நினைக்கிறிய? இதுதான் ஒரு உணர்வு. யப்பா, ஆமாம் ஆமாம் ஆமாம், பெரிய தப்பு பண்ணிட்டோமே, ஒருத்தனை இல்லை, எல்லாம் நான் போயிட்டான். மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு, அப்போ மனசாட்சியில் ஏற்படுகிற உணர்வு தான் எழுப்புதலின் வித்து. என்னது? எழுப்புதலின் வித்து. இங்கே இருந்து தான் அது தொடங்குது. சும்மா வரும் வெளியே உள்ள ஆட்டத்தில் இல்லை, அது உள்ளே இருந்து தொடங்குது. அடுத்தது ஜீவிய மாற்றம். என்னது? வாழ்க்கை மாற்றம் இல்லையா? தப்பு செஞ்சு எல்லாம் சரி பண்ணிடுவேன், திருப்பி கொடுத்துருவேன், வாழ்க்கையில் மாற்றம். இதுதான் எழுப்புதலின் அடிப்படை. இந்த பகுதியோடு இன்னைக்கு நாம் நடத்துவோம், அடுத்த நாள் இதை தொடர்ந்து பார்க்கலாம். அப்போ இந்த அடிப்படை நமக்குள்ளே வர வேண்டும், அல்லது நம்ம உருவாக்க வேண்டும். அல்ல இல்லையா? இப்படி மெதுவாக போனோம், மெதுவாக போனோம். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாய் மனசு மாறும், உள்ளம் மாறும், அப்புறம் அடுத்த நிலைமைக்கு போகலாம். சரி, அப்போ எழுப்புதல் தேவனால் ஏற்படுத்தப்படுகிறது. அவர் நம்மை தெரிந்து கொண்டிருந்தால், என் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எனக்காய் தெரிந்து கொண்டிருந்தால் எழுப்புதல் ஏற்படும். அதில் 2-3 பிரித்தெடுக்கப்பட்டிருந்தால் எழுப்புதல் ஏற்படும். சியோனுங்கிற தேவ சமூகத்தில் கொண்டு வந்து அறிவாய் புத்திய மேய்ப்பொருளை கொண்டு வந்திருந்தால் எழுப்புதல் ஏற்படும். அது நடக்கலைன்னா அவரே மனசில், இருதயத்தில் அவருடைய சிந்தை எழுதும்போது நமக்கு உணர்வு எழுப்புதல் ஏற்படும். அது அப்படி ஏற்படும் போது அப்படிப்பட்டவர்களை இயேசு இடத்துல தேவன் கொண்டு வருகிறார். இயேசு அங்கே வருகிறார். இயேசு வந்த உடனே எழுப்புதல் வந்துவிடும். அல்லேலூயா. உடனே டக்குன்னு எல்லாம் மாற்றி விடுகிறேன், வாழ்க்கை மாறி விடுகிறது. அப்போ இயேசு தான் நம்முடைய எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியை அந்த மெய்யான ஒளின்னு வாசிக்கிறோம் இல்லையா? இதுதான் எழுப்புதலுடைய வித்து, அடிப்படை அனுபவம். ஸோ முதலாவது இந்த அடிப்படை அனுபவத்தை நமக்குள்ளே உருவாக்கும். அதுக்காக ஜெபம் பண்ணி சீர்திருந்துங்க. அதுக்கு அடுத்தது அடுத்த காரியங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். ஸோ இப்போ இந்த பகுதியோடு நடத்துகிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.